கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். எனக்கு பணத்தில் குறைவு இருக்குது, இந்த பண குறைவுனால நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லை. எதையாவது நினைத்து கொண்டு எப்பொழுதும் ஒரு பயத்தோடு திகிலோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சமாதானம் இல்லையே, எதை செய்தாலும் ஒரு இரிட்டேட்டாக இருக்குதே என்று சொல்லி நீங்கள் சமாதான குறைவோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு உதவி செய்கிறதுக்கு அநேக ஆட்கள் இருக்காங்க, ஆனால் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, யார்கிட்டேருந்து எனக்கு உதவியே வர மாட்டேங்குது. அவங்க நினச்சா நான் மேலே வந்துடலாமே, என்னை கை தூக்கி விட்டாங்கன்னா நான் மேலே நல்ல நிலைமைக்கு வந்துடலாமே அப்படின்லாம் கூட நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டு இருக்கலாம். சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை குறைவாக இருக்குது. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் ஃபேமிலி எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேகர் எதிர்காலத்தை குறித்தும் பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். சங்கீதம் 23:1 இன்று அப்பா அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாங்க. அவரே உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை. எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், பண தேவைகளை சந்திப்பார், எல்லாவற்றையும் கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு மீண்டுமாய் சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் போஷிக்க எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதத்துக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் அப்படின்னா விசுவாச சங்கீதம் என்று சொல்லுவாங்க. ஏன் அது விசுவாச சங்கீதம்? எந்த சிச்சுவேஷனில் அவர் இந்த சங்கீதத்தை பாடினார் தெரியுமா? 1 சாமுவேலில் 23 நீங்கள் 24 முதல் 29 வரை, 1 சாமுவேல் 23 சாப்டர் verse 24 to 29 நீங்கள் அப்புறமா பொறுமையாக படித்து பாருங்கள். நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க அவர் சந்தோஷமாக இந்த சங்கீதத்தை பாடினார் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். அவர் எந்த சிச்சுவேஷனில் பாடினார் தெரியுமா? அவர் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் அவர் இவ்வளோ விசுவாசமான இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அப்படி என்ன உயிர் போகிற காரியமா பாருங்கள். 24 தாவீதும் அவன் மனுஷரும் மாகோன் வனாந்தரத்தில் இருந்தாங்க. தாவீதை கொல்லுவதற்கு சவுல் துரத்தி கொண்டு வருகிறான். அவன் எங்க இருக்கிறான்? 25 பாருங்க. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்தில் தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். மாகோன் வனாந்தரத்தில் தாவீது இருக்காரு. தாவீதை கொல்றதுக்கு சவுல் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். மரணத்துக்கு நெருங்கி வந்துட்டார் தாவீது. அந்த மரண தருவாயில் எழுதின இந்த சங்கீதம் விசுவாச சங்கீதம். சாக போகிற சிச்சுவேஷன் தான், ஆனால் அவர் பாடினது ஒரு விசுவாச சங்கீதம். அதனால தான் அப்பா அவரை காப்பாற்றினாங்க, அவரை பூர்ண வயதாக வைத்திருந்தாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு அது போன்ற நெருக்கங்கள் கவலைகள் வரும்போது தோண்டு போயிடாதீங்க, விசுவாசமாக இருங்க. அப்பா என் மேய்ப்பராக இருக்கிறார், என்னை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசமாக இருங்க. தொடர்ந்து பாருங்க. 26 சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். ஒரே மலையில அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி தாவீதோட கதை முடிந்தது என்ற சிச்சுவேஷனுக்குள்ள வந்தாச்சு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வணைந்து கொண்டார்கள். பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? வணைந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், தாவீது கதை முடிந்து போனது என்ற சிச்சுவேஷன். 27 பாருங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்துல வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். பாருங்க, தாவீது அவ்வளவுதான், கதை முடிந்து போன அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஆள் அப்பா அனுப்பி பெலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவளை பின்னாடி அழைத்து கொண்டு போகிறார். இன்றைக்கு நீங்களும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல அப்பா உங்களுக்கு யார் மூலமாகவாவது உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்புவார். நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த மாகோன் வனாந்தரத்திலிருந்து ஒரே வழிதான் இருக்கு. ஒன்று சவுல் போன அந்த வழியில திரும்பி போகணும், இல்லை இன்னொரு வழி என்கேதி போய் சேரணும். அது ஒரு பெரிய
மலை பகுதி. அந்த மாகோன் பள்ளத்தாக்குக்குள்ள போயிட்டு ஒருத்தரும் உயிரோடு திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. அதுக்குள்ள போயிட்டா எப்பொழுது சூறாவளி வரும், புழுதி காற்று அடிக்கும், இருள் சூழ்ந்து இருக்கும், என்ன நடக்குன்னே தெரியாது. அது ஒரு மலை பள்ளத்தாக்கு. ஒரு ஸ்டெப்பு தவற வச்சோன்னா மேல இருந்து கீழே விழுந்துருவோம். இப்படி அநேக பிரச்சனைகள் அந்த பள்ளத்தாக்குல உண்டு. அதுக்குள்ள போய் உயிரோட வந்ததா சரித்திரம் கிடையாது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அவ்வளோ எலும்புகள் அந்த இடத்துல இருக்கும் என்றும் சொல்றாங்க. இப்ப திரும்பி போனா சவுல் கொல்லுவான். இந்த மாகோன் பள்ளத்தாக்குக்குள்ள போனா இவரோட உயிர் போகும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல, உயிர் போகிற சிச்சுவேஷன்ல தான் அவர் எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த விசுவாசத்தோட தான் அவர் எழுதுகிறார். நீங்க அதுல தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு வந்து விடுவார். இப்ப நான் போறது பேட் சிச்சுவேஷன் தான், ஆனா என்ன அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு வந்து விடுவார். இன்னொரு வசனம் சொல்லுவார் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு. அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் அங்கே நடந்துட்டு இருக்கிறனால தான் அவர் அப்படி எழுதினார். நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடி என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். இங்கே சவுல் துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் அப்பா சொல்ல, என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். சவுல் முன்பாகவும் நான் ஜெயிப்பேன், இந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து நான் ஜெயிப்பேன்னு விசுவாசமாய் பாடின சங்கீதம் தான் இந்த 23ஆம் சங்கீதம். கடைசியில சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இங்க சாவ கிடக்குறாரு, ஒரு பக்கம் சவுல் கொண்டுருவான், இல்லைன்னா இந்த மரண பள்ளத்தாக்குல சாவ போறான். இவ்வளவு சிச்சுவேஷன்லயும் எவ்வளவு விசுவாசமா சொல்றாரு பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், எனக்கு பிரச்சனை வராது, போராட்டம் வராது, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் சொல்லுங்க, உங்க பிரச்சனையை பார்த்து. இந்த கடன் பிரச்சனை என்ன செய்யும்? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வியாதி என்ன செய்யும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா என் கூட இருக்கிறாங்க. உங்க வேலை செலத்துல உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, எவர் எழும்பினாலும் சரி, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா பார்த்து கொள்ளுவாங்க. அப்பாவை மீறி யார் உங்க மேல கை வைக்க முடியும்? அப்பா சொல்றாங்க, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்பாவை தொட்டுட்டு தான் உங்களை தொட முடியும். அவங்களுக்கு ஏன் பயப்படணும்? அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும், அதை செய்வார். 2 நாளுக்கு முன்னாடி கூட சொன்னேன், பீலேயாம் தீர்க்கதரிசியே நினைச்சாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் சபிக்க முடியவில்லை, அப்பா சபிக்க விடவில்லை. நீங்க ஏசப்பாவோட பிள்ளைங்க, உங்களை எப்படி ஒரு தீர்க்கதரிசியே சபிக்க முடியலன்னா இந்த மக்கள் உங்களை என்ன பண்ண முடியும்? இந்த பிசாசு என்ன பண்ண முடியும்? இந்த கிரியைகள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தாவீது அதனால தான் சொல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். கடைசியா பாருங்க, அந்த 29 பாருங்க, தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பு, அந்த மாகோன் பள்ளத்தாக்கோட அடுத்த எண்டு தான் அந்த என்கேதி. அவ்வளோ பள்ளத்தாக்கை நடந்து அந்த என்கேதி வெளியே வந்தார். இன்றைக்கும் அப்பா உங்களுக்கு ஒரு என்கேதியாக, பாலைவன சோலை என்று சொல்வார்கள். உங்க பிரச்சனையின் மத்தியில அப்பா உங்களுக்கு ஒரு பாலைவன சோலையாக, ஒரு ஒயாசிஸாக உங்களுக்கு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 100 ஆடுகள் இருக்கு. தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி வருவாங்க. 99 ஆடுகளை பற்றி அப்பாவுக்கு கவலை இல்லை, தொலைந்து போன அந்த ஒரு ஆடை பத்தி தான் கவலை. உங்களை பத்தி தான் அப்பாவுக்கு கவலை. 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு கடந்து பரலோகமே சந்தோஷப்பட்டது. இன்று பார்த்து கொண்டு இருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து அப்பா சொல்றான், பரலோகமே சந்தோஷப்படுது, நீங்க ஆசீர்வாதமாக, சமாதானமாக, சந்தோஷமாக இருப்பீங்க. அப்பா உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல. யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அப்பா சொல்றாங்க, நானே நல்ல மேய்ப்பன், உங்களை நல்ல மேய்ப்பனாக அப்பாவே உங்களை நடத்தி செல்வேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலையும் இன்னும் யாராவது ஏசப்பா ஏற்றுக்கொள்ளாம பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொன்னா உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் தருவாங்க, நித்திய ஜீவனையும் தருவாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இப்பொழுதே இந்த நொடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருந்து இப்பொழுதே நீர் நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக நன்றி. அவருடைய வியாதி எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறீர். மறித்தே போயிருந்தாலும் உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை கொட்டலை எடுக்கிறதுக்காக, உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்காக, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதற்காக, கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி.
இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி குணமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து தெய்வீக சுகத்தை கொடுக்கறதுக்காக எல்லா ஜுரத்தை எடுத்து போடுகிறேன், எல்லா பயத்தை எடுத்து போடுகிறேன், எல்லா திகிலையும் எடுத்து போடுகிறேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கத்தை கொடுக்குறீங்கப்பா. பிள்ளைகளோட எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்றீங்கப்பா. நல்ல வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீட்டை கொடுக்குறீங்க. பிஸ்னஸ் நல்லா இல்லையேன்னு வேதனையோடு கூட பார்த்துக்கணும். பிஸ்னஸை ஃப்ளரிஷ் பண்றீங்கப்பா. மரண இருளின் பள்ளத்தை இதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்குறீங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவளை தொடர போகிறதுக்காக இந்த நாள் முழுதும் உடைய கரம் அவளோடு கொடுத்து வழி நடத்துகிறதுக்காக பார்த்து கொண்டிருக்க கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றுதான் புதுசாக பார்க்குறேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி 12 மணிக்கு அப்பாவோட வார்த்தை வரும். அந்த வார்த்தையை கேட்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.